ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 3க்கு உண்டான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நமக்கு எக்ஸாம் டோட்டலாக 60 மார்க் எழுதுவோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக தரவுபட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் 20 மார்க்ஸ் ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னா வாங்கலாம். அதுபோக நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 60 அவுட் ஆஃப் 60 ஷியராக என்ன செய்யலாம் அப்படின்னா வாங்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஃபில் அப், தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் இட்டு, என்னென்ன ஒன்வேர்ட்ஸ் இருக்கோ, தென் சர்க்கிள் த கரெக்ட் ஒன்று, இப்படி என்னென்ன ஒன்வேர்ட்ஸ் இருக்கோ எல்லா ஒன்வேர்ட்ஸும் நீங்கள் தரவு பண்ணிடணும். சரிங்களா? ஸோ ஒன்வேர்ட்ஸை ஃபஸ்ட் தரவு பண்ணதுக்கு அடுத்து தான் நம்ம கொஸ்டின் ஆன்சருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போகணும். அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு லெசனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் உங்களுக்கு ரோமன் லெட்டர் 7 இருக்கு பாருங்கள். இதை உங்களுக்கு 2-3 டிஸ்ட்ரிக்டில் 5 மார்க்கில் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிக்சர் உள்ள கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா என்ன மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கும். அடுத்தா ரோமன் லெட்டர் 8 கிவ் ஷார்ட் ஆன்சர். இதில் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் எக்ஸாம்பிள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. தென் அடுத்தா பார்க்க வேண்டியது நமக்கு ரோமன் லெட்டர் 9 ஆன்சர் இன் டீட்டெயில். ஆன்சர் இன் டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு லெசனை பொறுத்தளவுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த டீட்டெயில் கிட்டத்தட்ட 4 டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் டீட்டெயில் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டையுமே ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. இல்லாட்டா கொஞ்சம் சார் நான் 40 மார்க் எடுத்தால் போதும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதான் ஃபஸ்ட்டு லெசனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சார் இது மட்டும் படித்தா போதுமா சார்? கண்டிப்பாக நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதுமானது. ஆனால் நம்ம குறிச்சிக்க ஒரு கொஸ்டினில் எந்த கொஸ்டினும் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா படிச்சிடக்கூடாது. எல்லா கொஸ்டினும் கட்டாயம் படிக்கணும். அடுத்ததாக லெசன் 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒன் வேர்ட்ஸும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அடுத்ததா ரோமன் லெட்டர் 7 ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா படிக்க வேண்டிய கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின். இந்த நான் மொத்தம் 8 கொஸ்டின் மொத்தம் 7 கொஸ்டின் இருக்குது. இதில் உங்களுக்கு 4 கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டினும் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 8 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. சரிங்களா? 5 கொஸ்டினில் 3 கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் த டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். எந்த கொஸ்டின் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கணும். இந்த கொஸ்டின் படிக்காமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகவே கூடாது அப்படிங்கிற அளவு ஃபஸ்ட் கொஸ்டின் முக்கியம். அதை விட்டாச்சுன்னா எந்த கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின் கேட்காங்க. ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் செகண்ட் லெசனில் பொறுத்தளவுக்கு டீட்டெயிலில் மிக 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வழக்கமாக சொல்கிறது தான், புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒன் வேர்ட்ஸையும் படிச்சிருங்க. அடுத்த லெசன் 3ல் ரோமன் லெட்டர் 7ல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடுத்ததா தேர்டு கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 8. ரோமன் லெட்டர் 8 பொறுத்தளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். ஆன்சர் த டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடைச்சிருப்பாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டுருவாங்க. அடுத்ததாக லெசன் 4 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ரோமன் லெட்டர் 6ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், அடுத்ததாக 5th கொஸ்டின், 6th கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 7 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின். தென் அடுத்ததாக ஆன்சர் த டீட்டெயிலில் ரோமன் லெட்டர் 8 எடுத்திங்கன்னா 2 கொஸ்டின் இருக்குது. இந்த ரெண்டுமே எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் 2 கொஸ்டின் என்ன செஞ்சாங்க அப்படின்னா படிச்சு தான். ஓகேங்களா? அடுத்ததாக
லெசன் 5 ரோமன் லெட்டர் 6ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தென் தேர்டு கொஸ்டின், அடுத்ததாக 6th கொஸ்டின். இதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதை படிச்சிருங்க. அடுத்ததாக ரோமன் லெட்டர் 7 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். இதில் தேர்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதை படிச்சுங்க. அடுத்ததாக ரோமன் லெட்டர் 8 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே நீங்கள் என்ன அப்படின்னா படிக்கணும். ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் ஃபஸ்ட் கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு தடவை டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை பொறுத்தளவுக்கு மொத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் தான். 3 ஷார்ட் ஆன்சரை படிச்சிங்க அப்படின்னா 3லேருந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் 2 மார்க்கு கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ 3மே படிச்சுக்கோங்க. இதை மட்டும் படித்தா போதும், எக்ஸாமில் நீங்கள் தாராளமாக நல்ல மார்க் நினச்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.